ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் ஆரம்பமாகி நடைபெற்றுட்டு வரது நம்ம எல்லாருக்குமே இப்ப தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த போட்டியின் இரண்டாவது நாள் போட்டி நேற்றைய தினம் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு இடையில நடைபெற்றது. இந்த போட்டியில இந்தியா ஒரு வரலாற்று சாதனையை படைத்திருக்கு. இந்த சாதனை தான் இப்ப கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில அதிகமா பேசப்படுது. அப்படி என்ன சாதனை இந்தியா செய்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 20க்கு 20 கிரிக்கெட் தொடர்ல 27 பந்துகள் என்ற குறைவான பந்துகளை எதிர்கொண்டு வெற்றி ஈட்டிய வரலாற்று சாதனையை தான் இந்திய அணி பெற்றிருக்கிறாங்க. இந்திய அணி மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் அணிகளுக்கு இடையில நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டியில நாணய சுழற்சியில இந்திய அணியை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில அவங்க முதல்ல களத்தடுப்பை தெரிவு செய்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில முதல்ல துடுப்பெடுத்து ஆடிய ஐக்கிய அரபு ராஜ்யம் அணி என்ன செய்தாங்க அப்படின்னா, 13.1 ஓவர்கள்லயே சகல விக்கெட்டுகளையும் இழந்து 57 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தாங்க. இந்த போட்டியில இந்திய அணி சார்பில் குல்தீப் யாதவ் 4 விக்கெட்டுகளையும், சிவம் டூபே 3 விக்கெட்டுகளையும் எடுத்து இந்திய அணிக்கு பெரும் பங்காற்றி இருந்தாங்க. அதன் அடிப்படையில் 58 என்ற இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடிய இந்திய அணி 4.3 ஓவர்களில் ஒரே ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து தனது வெற்றியை நிலைநாட்டியது. இந்த அடிப்படையில் குறைந்த பந்துகளை எதிர்கொண்டு வெற்றியீட்டி இந்திய அணியானது ஒரு வரலாற்று சாதனையை படைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் 3வது நாள் போட்டி இன்றைய தினம் துபாய் மைதானத்தில் நடைபெற உள்ளது. இந்த போட்டியில பங்களாதேஷ் அணியும் ஹாங்காங் அணியும் இன்றைய தினம் பல பரீட்சை நடத்த உள்ளன.